எடுத்தாராம். தான் கண்ட காட்சி இந்த மதுரை மக்களும் பார்த்துட்டாங்களே, பெருமாளுக்கு திருஷ்டி பெற்றுமே என்று எண்ணிய பெரியாழ்வார் பெருமாளுக்கு திருஷ்டி எடுத்தாராம். அதனாலதான் விஸ்வசித்திரன் அவர் பேரு மாறி பெருமாளுக்கே திருஷ்டி எடுத்து. எப்படி இறைவனை எல்லாரும் வணங்குகின்ற பொழுது மாணிக்கேஸ்வரர் வாழ்கள்னு வாழ்த்தி பெருமை அடைந்தாரோ, அதுபோல பெருமாளுக்கு திருஷ்டி எடுத்ததாலதான் அவருக்கு பெரியாழ்வார் ஒரு பட்டம் கிடைத்ததார். இன்னைக்கு மதுரை எம்பதியில கூடலர் கோவில் ஒரு ஆலயம் உருவாவதற்கே ஒரு காரணமாக அமைந்தது. அந்த கோயிலுக்கு மட்டும்தான் யுகம் கண்ட பெருமாள் கோயில்னு பேரு. மதுரையை பொறுத்த வரைக்கும் யுகம் யுகமாக கிருத யுகத்தில் ஆரம்பிச்சு இன்னைக்கு சைவ சமயத்துல 4 யுகம் கண்ட ஒரு கோயில் உண்டுனா அது உத்தரகோஷ மங்கை. எல்லாருக்குமே தெரியும். மண் தோன்றும் போது மங்கை தோன்றியது ஒரு பழமொழியே இருக்கு. அந்த ஆலயத்திலேயே உண்டு. ஏன்னா மங்கைக்கு உபதேசம் செய்த இடம் பிரணவத்தை சிவபெருமான், அதான் உத்தரகோஷ மங்கையின் பெயர் உருவானது. அதுபோல யுகம் யுகமாக இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் அப்படின்னா அது கூடல் அழகர் பெருமாள் கோயில். இறைவன் கிடந்து நின்று சயன குளத்தில் ஒவ்வொரு 3 நிலையிலையுமே இறைவன் காட்சி கொடுக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா கூடல் அழகர் பெருமாள் கோயில். அதுபோல பெருமாள் 4 நிலைகளையும் காட்சி தருகிறார். ஒரு ஆலயம் அவதாரம் எடுத்த பிறகு அந்த ஆலயம் உருவாவது இயற்கை. ஆனால் ஆலயம் உருவான பிறகுதான் அவதாரம் எடுக்கப்பட்டது. ஏன்னா இரணிகசிபுன்ற அசுரனுக்கு வார்த்தை கொடுத்துட்டீங்களே, அவனை எப்படி அழிக்கிறது எல்லாம் என்று முனிவர்கள் தேவர்கள் மருத்துவமுற்று பூலோகத்தை வந்த பொழுது அவன் அழிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் அவதாரம் எடுத்து இப்படித்தான் அழிக்க போறேன் என்று அவதாரத்துக்கு முன்பாகவே செய்து காட்டி அந்த அவதாரத்தை இதுதான் எடுக்க போறேன் காட்டியதா உருவானது திருக்கையில துன்பம். அப்படி திருக்கை ஓட்டியதா உருவானது திருக்கோசூர். அந்த திருக்கோசூர் சௌமிய நாராயண பெருமாள் ஆலயத்தில் தான் பெருமாள் 4 நிலைகளிலே காட்சி செய்கின்றார். எண்ணமே இல்லாத ராமானுஜர் அவருக்கு முதல்ல நான்ற எண்ணம் கொஞ்சம் இருந்தது. அதனாலதான் போய் பார்க்கும் பொழுதே நான் வந்திருக்கிறேன்னாரு. நான் செத்த பிறகு வாண்ணா நான் ராமானுஜன் வந்திருக்கேன்னாரு. இது மாதிரி பல முறை போயும் நான் ராமானுஜன் வந்திருக்கேன்னு சொல்லும் பொழுது நான் செத்த பிறகு வா நான் செத்த பிறகு வானாரு. அதன் பிறகு பொருள் உணர்ந்தாரு. நாராயண மந்திரத்தை சொல்லி கொடுத்தாரு. இந்த மந்திரத்தை வெளியில சொல்லிடாத நரகம் கிடைக்குன்னாரு. எனக்கு நரகம் கிடைக்கும், சொல்ற ஆளுகளுக்கு என்ன கிடைக்குன்னு கேட்டாரு தன்னுடைய குருநாதர்கிட்ட. சொல்ற ஆட்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும், உனக்கு நரகம் கிடைக்குன்னாரு. அப்ப எனக்கு நரகம் கிடைச்சாலும் பரவாயில்ல, சொல்லக்கூடியவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கட்டும்னு யான் பெற்ற இன்பம் பெருக வையகம்னு மக்களை அழைத்தார். மேலே கோபுரத்தின் மீது ஏறி நின்று ஓம் நமோ நாராயணா என்ற அஷ்டோத்தரத்தை சொன்னார். எல்லோரும் சொன்னார்கள். இப்படி உலகிற்காக வாழ்ந்த ஞானியர்கள் இந்த உலகத்தில் 3 அடுக்கு நிலையை கொண்ட ஒரு ஆலயம். அது 2வது அடுக்கு ராமானுஜர் திருமண்டபம் என்ற பெயராலே அவர் பெயராலே இன்றும் அந்த மண்டபத்திற்கு பெயர் உண்டு. காரணம் அந்த மண்டபத்தில் ஏறின்று அனைத்து மக்களையும் அழைத்து ஓம் நமோ நாராயணன் மந்திரத்தை சொல்லிக் கொடுத்து அவர்களை சொர்க்கத்துக்கு அனுப்பியதன் பெருமையின் பலனாக இன்னும் அங்கே இவருக்கு ஆலயம் இருக்கிறது. ஞானியர்கள்லாம் பெரிய ஆட்களாக இருந்தாலும் பணிவில் சிறந்தவர்களாக இருந்தார்கள். இன்னொரு சின்ன விஷயம் சொல்லுங்க. 16 முறை தோற்று, அதாவது நான் வந்திருக்கிறேன், ராமானுஜன் வந்திருக்கிறேன், நான் வந்திருக்கிறேன், நான் செத்த பிறகு வான்னு சொல்லி அனுப்பிட்டார். நம்பியாட்டா நம்பி. அப்ப 17வது முறை தான் போய் அடியேன் ராமானுஜன் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இதைத்தான் ஒரு அம்மாட்ட சரி இதை சொன்னா இந்த அம்மா பதில் சொல்றாங்க பார்க்கறதுக்காக 16 முறை தோற்று, அதாவது 14 முறை தோற்று தானே போனார். 17வது முறை தானே அடியேன் ராமானுஜன் சொன்னார். அதனால அதை சுருக்கமா கேட்டேன். ஏமா 16 முறை தோற்று 17வது முறை ஜெயிச்சது யாருன்னு? அப்பதான் நம்ம சொல்லுது கஜினி முகமதுன்னு. எவ்வளவு ஞானஸ்தி. புராணத்துல கேட்டா கஜினி முகமது படையெடுத்து வந்தாலும் அந்த ஆத்தடை யாரு கேட்டா? நானே அதை ஏன் தெளிவா சொல்றேன்னா நேரங்காலையிலேயே ஆங்காங்க சுருக்கமா சொல்றேன். திருமலை நம்பின்னு ஒருத்தர் இருந்தாரு. இந்த ராமானுஜர் அங்க போனார். அவருடைய மாமன் தான் அங்க போறாரு. திருமலைக்கு போய் நம்பியே வாங்க வாங்கன்னு ராமானுஜரை வரவேற்பு கொடுத்தாராம். இப்ப ராமானுஜர் கேட்டாரா, திருமலையில சாதாரணமா இருக்கிற ஆள் எதுவும் இல்லையா? சாதாரண ஆள் வந்திருக்கலாமே, நீங்களே ஏன் வந்தீங்க? நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, நீங்க வரலாமா என்னை வரவேற்பு கொடுக்க? இவருடைய பணிவை பத்தீரா? அப்ப அவருடைய பணிவை பாருங்க. அவர் சொன்னாரா, திருமலை எங்கும் தேடி பார்த்தேன், திருமலை எங்கும் தேடி பார்த்தேன், என்னை விட சாதாரண ஆள் இல்ல, அதனாலதான் நானே வந்து வரவேற்பு கொடுத்தேனாரா. அப்ப கற்றாரை கற்றார் காமுருவர்ன்றதை தாண்டி 2 மிகப்பெரியவர்கள் சந்திச்சா அங்க பணிவு அப்படின்றது பிறக்கணும். அதுபோல திருமலைக்காரன் வேதாரண்யத்திலுமே இவர் 11 மதியம் பாடி கதவை திறக்கும் போது மன ரொம்ப வருத்தமுட்டார் திருநாவுக்கரசர். ஒரு பாடலே உங்க கதவை மூடிட்டாரே, நான் 11 பாடல் பாட வரைக்கும் சிவன் கதவை திறக்கலைன்னு வருத்தமிட்டு இருந்த பொழுது அப்பதான் இவர் சொன்னாராம், அறிவாளி தன்னை தாழ்த்தி பிறகு உயர்த்துவதற்காக 11 முறை தாங்கள் பாடுவது வரைக்கும் சிவனுக்கு உங்கள் பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, கேட்டுட்டே இருந்தார். ஆனா நான் ஒரு பாட்டு தான் பாடினேன், என் பாட்டு அவருக்கு பிடிக்கிற போல, அதுதான் உடனே கதவை சாதித்தார். அப்போ ஒரு அறிவாளி எப்பொழுதுமே தன்னை தாழ்த்தி பிறரை உயர்த்துவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை தானே? அந்த எண்ணம் வேணும். தான் மட்டும் அறிவாளி என்ற எண்ணம் கொள்ளாமல் தன்னை சார்ந்து இருக்கக்கூடியவங்க. ஒரு பேச்சு பேசுறோம், ஒரு பேச்சாளரா இருக்கும், எங்கனாலும் சரி, ஒரு பட்டிமன்றமா இருக்கட்டும், மேடை நாடகமாக இருக்கட்டும், சொற்பொழிவா இருக்கட்டும், எங்க பேசினாலும் அமர்ந்து ரசிக்கக்கூடிய ரசிகர்கள் அறிவாளிகள்னு நினைச்சா மட்டும்தான் நம்ம அறிவாளி. அப்ப நமக்கு தான் தெரியும், யாருக்கும் தெரியாதுன்ற மாதிரி எண்ணம் வந்துட்டாலே நான் பேசுறேன்ற எண்ணமே யாருக்கு வரக்கூடாது. நமக்குள்ள இருந்து பேச்சு திறமைங்கிறது இறைவன் பார்த்து கொடுக்கக்கூடிய அனுகிரகம். அவர் பார்த்து அனுகரிக்கிறாரு, அதனாலதான் பேசுறோன்ற எண்ணம் வேணுமா. ஆக தன்னை மட்டும்
அறிவாளி என்று உணர்ந்தவன் வாழ முடியாது. தானும் அறிவாளிதான் என்ற நம்பிக்கை கொண்டவன் மட்டும்தான் வாழ முடியும். தான் மட்டும் அறிவாளி என்பதை தாண்டி கீழே உட்கார்ந்து பார்க்கிறோம் நம்மை விட அறிவாளிகள்னு, அதை விட நம்ம கூட பேசுறவங்க அறிவாளி மட்டும் நம்ம ஏத்துக்கணும். அதிக ஆணவம் முடிச்சவங்க, திமிரு பிடிச்சவங்க, மண்டகனம் முடிச்சவங்கன்றத மனசுக்குள்ள வச்சுக்கணும். இது இந்த வார்த்தையில பயன்படுத்தும் பொழுது ஒரு அழுத்தம் திருத்தமா ஒரு வன்மத்தோடு சொல்வதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னைய வெஸ்ஸோன்னு நீங்க உடம்புல சரிமா எதை தொட்டாலும் அதை தொட்டுட்டேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நம்ம ஒரு விஷயத்தை தொடும் பொழுது எதிராளி அது சம்பந்தமாக ஒரு கிளைக்கு தொடும் பொழுது, ஏன்னா அதுதான் அறிவாளி கழகு. ராமாயணத்தவர் வந்தார், இவர் அவுத்து போட்டார், மகாபாரதத்துக்கு வந்தார், முடிஞ்சு போட்டார் அப்படின்றதுனால எந்த பிரயோஜனம் இல்லை. எதை தொட்டாலும் பேசுவதற்கான ஒரு கதை பேசுறீங்க, அது புராணமா இருக்கலாம், வரலாறா இருக்கலாம், அது சார்ந்த அந்த கருத்தை ஒத்து நான் சொன்னா மட்டும்தான் அது நல்லாவும் இருக்கும். நீங்க ஒண்ணு சொல்ல நான் ஒண்ணு சொல்ல சம்பந்தமே இல்லாம கதை போக கூடாது. சரி, சம்பந்தத்தோட நானும் வர்றேன். மரங்களின் அரசு நீ யாரமா சொன்ன? மரங்களின் அரசு கற்பகத்தரு வச்சு கற்பகத்தரு என்னெல்லாம் கேட்கிறோம் அது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய கற்பகத்தரு. எப்படி அல்லல்ல குறை அமுத சுரபி போல என்னெல்லாம் கேட்கிறோம் அதெல்லாம் கொடுவே கற்பகத்தரு. சரி, இது மரங்களின் அரசு. ஆமா. பறவைகளின் அரசு பறவைகள் பச்சிராசன் அப்படினாலே யாரு? கருடன் தான். கருடன் சொல்றோம். இப்ப கருடனுக்குன்னு தனி சிறப்பு எத்தனையோ இருக்குல்ல. மகாவிஷ்ணு வாகனமா வைத்திருக்கிறாரு. கருடன் ஒரு அந்த உருவத்தில் இத்தனை மலைகள் உண்டு. இத்தனை சிறப்புகள் எல்லாமே கருடனுக்கு. இன்னொன்னு என்ன அப்படின்னா ஆழ்வார்கள் 12 பேரை தவிர ஆழ்வார் பட்டம் பெற்றவர்கள் அவரும் ஒருத்தர். ஏன் அதே ஒரு சக்கரமும் பெற்று இருக்கு. சக்கரத் ஆழ்வார் சொல்றோம், கருட ஆழ்வார் சொல்றோம். ஏன்னா இறைவனை பணிந்த பக்தர்களை தவிர்த்து இப்படியான பறவைக்கோ இல்ல ஆயுதத்திற்கோ கூட ஆழ்வார்னு பட்டம் கிடைத்திருக்கு. அதெல்லாம் உலகத்துல இருக்கிறது செய்து. இப்ப கருடன் ஆகப்பட்டவர், ஆனா அவர் வந்து இப்ப கருடன் சொல்றோம்ல, எல்லா ஊர்லயுமே கருடன் மறக்கும், ஒரு ஊர்ல மட்டும் கருடன் மறக்காது. ஆமா, எல்லா ஊர்லயும் இப்ப ஒரு கும்பாபிஷேகம் நடக்குது, கோயில் கும்பாபிஷேகம், அங்கேயே கருட பகவான் வந்தாதான் அந்த நிறைவடையுது அப்படின்னு. எவ்வளவு கோடி செலவழிச்சு ஒரு குடமுழுக்கு நடத்தினாலும் அந்த கும்பத்துல நீர் விட்டு கருடாழ்வார் வந்தாதான் அந்த குடமுழுக்கு நிறைவு பெறுகிறது. ஆமா, ஏன்னா அது காக்கும் தெய்வமான திருமாலினுடைய வாகனம். அவர் வந்துட்டா தேவாதி தேவர்கள்லாம் வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க, கும்பாபிஷேகம் நிறைவடைந்துருச்சுன்ற இடத்துக்கு ஆச்சாரியர்கள் வந்து ஆலயம் அமைக்கப்பட்டதுக்கு மக்கள் நல்லா இருக்கணும்னு, மக்கள் நல்லா இருக்க காப்பாத்தனா காக்கூட மகாவிஷ்ணு அவரே தன்னுடைய வாகனத்தை அனுப்பி அருள் கொடுக்கிறாருன்னு ஒரு கருத்து உண்டு இல்லையா? எல்லா கோயிலையும் கருடை பறக்கும், கருடை பறக்காதுன்னு வட்டமிடாதுன்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும் எந்த ஊருன்னு. காசி. அது எல்லாருக்கும் தெரியும், உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இது ஒரு கேள்வி, பெரிய கேள்வி. அதனால இதை ஒரு அழுத்தம் திருத்தமா சொல்லி அதுதான் நீங்க கேட்டீங்களே காசி அப்படின்னு சொல்றதுனால எந்த பிரயோஜனம் இல்ல. ஏன்னா அது என் கேள்வியே இல்ல. முதல்ல திமிரு இருக்கணும். அதை யார் சொல்றது? இப்படிலாம் இருக்கவே அதை யார் சொல்றது? அதெல்லாம் திமிரு இப்படி இருந்துச்சுன்னா அது நல்லா இருக்கு. சந்திக்கிற ஆளை பொறுத்து பேசுற விதமோ பேசுற விஷயம் மாறிட்டாகும். சரி கேளுங்க. காசியில பறக்காதுன்னு எல்லாருக்கும் தெரியும், அது அவங்களும் கேள்விப்பட்டிருப்பாங்க. ஆனா என் கேள்வி அது கிடையாது. சரி, கேள்வி என்னதான் உங்க கேள்வி? கேள்வி அதுதான் கேட்டியா? ஆர்வம் ரொம்ப நல்லா பாராட்டு விதமா தான் இருக்கு. அப்ப இது உங்க கேள்வி இல்லைன்னா அப்ப எது கேள்வி? நானு ரொம்ப அழகா எடுத்து சொல்லி காசியில வட்டமிடாதுங்கிறேன். அத ரொம்ப சாதாரண இது ஒரு கேள்வி. பாக்குற மக்களை நீ மூல செலவு பண்ணிட கூடாது. இப்ப நான் கேட்டது அது ஏமா கருடன் பிறக்காத ஊர் என்ன ஊர் தெரியுமா அப்படிங்கும் பொழுது அதுதான் காசி. இப்ப இத பாக்குற மக்கள் என்ன தெரியுமா தோணும்? அடடா நாரத கேட்டதுக்கு வள்ளி பதில் சொல்லிட்டாங்கப்பா அப்படின்னு பிம்பத்தை நீ உருவாக்க கூடாது. நீங்க நானாவது என்ன பண்ணுவேன்னா என் பேச்ச கவனிக்கிற மாதிரியாவது மூல செலவு பண்ணுவேன். நீங்க என்ன தெரியுமா, உங்க பேச்ச மட்டும் கவனிக்கணும், வள்ளி பேசுறதெல்லாம் தப்புன்ற மாதிரி மூல செலவு பண்ணுவீங்க. இவ்வளவு நேரம் நீ பேசுற ஒரு விஷயத்தை இல்ல நீ சொல்றது தப்புமா, இத ஏத்துக்கிற மாதிரி இல்ல. என்கிட்ட சொல்ல மாட்டீங்க நீங்க, எனக்கு தெரியும். உன்கிட்ட சொல்ல மாட்டேன்னா அப்ப யார்கிட்ட நான் சொல்றேனோ அவங்க லட்சணம் அந்த அளவு இருக்கணும். அதான் உண்மை. அந்த இடத்துல நம்ம போல சரி வாங்க கட்டாரதான் காம வேண்டும். சந்தோஷம். கருடன் காசியிலே வட்டமிடாது, பிரச்சனை இல்லை, அது இப்ப வரைக்கும் நடைமுறை. ஆனால் அந்த கருடனை காசியில வட்டமிட வச்சார் ஒருத்தர். பறக்காதுன்ற பஞ்சாயத்துல பறக்காது, சரியா பறக்காது, அது ஒரு காரணம் விட்டு. ஆனா பறக்காதுன்னு சாபமிடப்பட்ட அந்த கருடனையே காசியில பறக்க வச்சு காட்டினார். அப்ப அது சிறப்பு தானே. இது என் கேள்வி இல்லை அப்படின்னு நினைச்சிடாது, இது என் கேள்வி. ஏன்னா நீ அதை சிந்திக்க கூட தோணும். சரி, இப்ப இதே இந்த கேள்வி இல்லைன்னு சொல்லிடுவானு. இதுதான் கேள்வி. காசியில் பறக்காத கருடனை காசியில் பறக்க வைத்து வட்டமிட வைத்தார் ஒருவர். யாரு? இல்ல காசியில கருடன் பறக்காதுன்னு முடிவே ஆயிருச்சு. நான் கேட்டேன், நீ சொன்னா அந்த மக்களை ஒத்துக்கிட்டாங்களே. அதான் கூட ஆமா காசிதாப்பா கருடன் பறக்காதுப்பா அப்படின்னு அந்த அண்ணன் கூட ஒத்துக்கிட்டாப்ல. அதுதான கதையே. ஆமா. இப்ப இதெல்லாம் வந்து எந்த விதின்னு ஒண்ணு இருந்தா விதி விலக்குன்னு ஒண்ணு இருக்கணும். எல்லாத்துக்கும் விதி விலக்கு ஒண்ணு இருக்கும்ல. பெண்கள் தான் குழந்தை பிறக்கின்றது இயல்பு. ஆனா ஆண் பிள்ளை பெற்று ஒரு விதி விலக்கா மாறினல்ல, அதுபோல கருடன் பறக்காத இயல்பு. விதிக்கு ஒரு விதி விலக்கு வட்டமிட வச்சார், பறக்க வைத்தார் ஒருவர். யாரு? ஐயோ என்ன இப்ப ஆரம்பத்திலேயே ஐயோங்கிற அப்படி. ஆக இப்பதான் வந்து
அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. பிரச்சனை பண்ண என்னடா அது ரொம்ப பணிவாவே கொஞ்சம் கொஞ்சமா பேச்சுவார்த்தையிலேயே இல்ல போகுது. நான் அவ்வளவு பணிவான இனிமே இல்லைன்னு உனக்கும் தெரியும், அது எனக்கும் தெரியும். எனக்கு தெரியும். நீ அவ்வளவு நல்ல மனுஷன் இல்லைன்னு எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். நீ எப்படி எங்களை பாராட்ட வச்சு ஐயோ நாரதரா அற்புதமாக பேசிவிட்டார், நீ பேசுறது எல்லாமே வாழப்படுத்த ஊர் சேர்த்துற மாதிரி எந்த விஷயம் நாரதர் பேசுறோ அதை விட ஒரு மடங்கு மேல பேசினாதான் உனக்கு தூக்கமே வரும். ஆமா எனக்கு அப்பதான் தூக்கம் வரும். அதனால என்ன பேரு வாங்க வைக்கிறாள் நீ இல்ல, எதிர்த்து பேசுற ஆளே இல்ல. இவர் நல்ல ரொம்ப நல்லவள என்ன பேசல நான் நேரே ஒத்துக்கிறேன்ல. ஆமா நான் மண்டகணமா ஒத்துக்கிறேன், நீ ஒத்துக்க. உங்களை மாதிரி ஒரு மண்டகணமான திமிரு பிடிச்ச எனக்கு இந்த நாரதர் வேடம் போடுற ஆளையே பிடிக்காது. நாரதர் வேஷம் போடுற ஆளே நமக்கு ஆகாது. உள்ள கூட பேசிக்கிருவோம், வந்தா வாங்க அப்படின்னு ஒரு அண்ணனோ தம்பி என்ன உறவோ பேசிக்கிருவோம் யாரா இருந்தாலும். ஆனா நாரதர் வேஷம் போடுற ஆளை மேடைக்கு வந்துடும் சுத்தமா பிடிக்காது. அதிலும் நாரதர் வேஷம் போடுறதுலயே இந்த ஜெயமாதனன்ற பேரை கேட்டா அப்படியே என் காதுக்குள்ள அப்படித்தான் இருக்கு. ஆமா அதுல இவரே என்ன இது ஒரு சின்ன விஷயம். உனக்கு நாரதர் வேஷம் போடுற ஆளு கண்டா பிடிக்கும், அது வேற பிரச்சனை. ஆனா இந்த வள்ளின்னு ஒரு பேரை எழுதி ஒரு பேப்பர்ல போட்டா கூட எனக்கு இப்படி பத்திக்கிட்டு வரும். எங்க பெரியம்மா பேர் வள்ளிதான், என் மேல அவ்வளவு பாசமா இருப்பாங்க. ஆனா வள்ளினி பேர் வச்சதுனாலே அதுல எப்படா கல்ல கொண்டு மண்டை உடைப்போம் அப்ப வீட்லயே வச்சிருக்க கூடாது. அதுலயும் முக்கியமா ஒன்னே பார்த்தோம், சில பேரை பார்த்தா கூட அவங்க பேசுறத பார்க்கும் பொழுது என்ன நம்ம எழுத்து பேசுறானு, ஆனா முகத்தை வண்டியில ஏறி பார்த்தாவே இனம் புரியாத ஒரு வெறுப்பு உணர்வு. அது ஏன்றதுக்கு காரணம் இல்லைன்னு வச்சுக்குவேன். இப்ப இதுக்கு பதில் சொன்னா இப்படி சொன்னாதான் என் மனசு ஆறும், அதுக்கு இங்க வேலை இல்ல. இப்போ முகத்தை அப்படியே கண்ணாடி வச்சு பார்த்தா ஏன் உங்க முகத்தை பாருங்க, ஏனே பாருங்க நீ சிரிச்ச மணிக்கு பேசிட்டு வந்துட்டேன்னா கேள்வி கேட்கீங்க அப்புறம் வெறுப்பா வருது கடுப்பா வருதுன்னா அது சொல்ல மாட்டேனா சொல்லிட்டாங்க வச்சு பேசுனீங்க சொல்ல மாட்டேன் சொன்னா சொல்ல முடியாம நீ உள்ள போக முடியாது முதல்ல தெரிஞ்சுக்க. நான் போறேன் சொல்ல முடியாது சொன்னா இவ்வளவு மண்டகனமா பேசுற உங்கள்ட்ட பதில் சொல்ல முடியாது அவசியம் இல்லையா? ரொம்ப அடக்கமா ரொம்ப அமைதியா பேசிவிட்ட. நீங்க தான் குதிக்கிறா, நீங்க தான் சொன்னீங்க. யார் ஆரம்பிச்சா? நான் ஆரம்பிச்சனா? இந்த வாய் முதல்ல சொல்லுது, நீங்க கேளுங்க. ஆனா திருப்பி நானும் கேட்பேன், அதை ஞாபகத்தை வச்சுக்கீங்க. யார் ஆரம்பிச்சா? நீங்க தான் கேட்க, நான் பதில் சொல்லணும். நரிக்குடி முக்குறோட யார் சத்தம் இல்லையே அப்படி இல்ல இல்ல மட்டும் தான் கேட்பேன். அப்ப ஆரம்பிச்சு நீ தானே, அதை ஞாபகத்தை வச்சுக்கீங்க. என்ன மிரட்டுற தொழில யார் பேசுறா முதல்ல? நான் பேசணும்னா சரி, நான் மிரட்டல் தோணில எச்சரிக்கையா பேசுனேன். இவர் என்ன பண்ணாரு, நாவல தான் விஷம் இருக்கும், இந்த அம்மாக்கு உடம்பெல்லாம் விஷம்னாரு. சொன்னாரா இல்லையா? சொன்னார்ல. நீ எச்சரிப்ப, ஐயோ அம்மா நம்மள எச்சரிச்சுறானு நடிக்கி தவிக்கணுமா? கேக்குறேன் என்ன பண்ணணும்? உன் மண்டகடம் நீங்காட்டேனா ஒன்னு விட அதிகம் பண்ண நான் காட்டிட்டு ஆவேன். சரி அப்ப இம்புடு திமிரா பேச ஆள நீ விட்டுட்டு போறதா இல்ல? வாங்க விட்டுட்டு போன அவசியம் நமக்கு என்ன இருக்கு? நீ ஏதாச்சும் செய்யணும்னு நினைக்கிறதுல எனக்கு எந்த பஞ்சாயத்து இல்ல, முடிவு நீ செஞ்சுக்க. ஆனா நான் செஞ்ச பத்தியா கேள்வி, அதுக்கு நீ சரியா செஞ்சுட்டு அப்புறம் நீ என்ன செய்யல பாரு. இந்த மாதிரி ஒரு கேள்வி நம்ம கேள்விப்பட்டது கூட இருக்க முடியாது, பெருசா பேசப்பட்டிருக்காது. ஏன்னா காசினாலே கருடை ஏன் பறக்காதுன்னா கதை பேசியிருப்போம். ஆனா கருடை பறக்காததே ஒருத்தர் பறக்க வைக்கிறாருன்னா அது எப்படி? இது விதி கருடை பறக்காதுன்னு தெரியும், ஏன் பறக்காதுன்னு நீ சொல்லுவாயின்னு எனக்கு தெரியும். இது கூட தெரியாம நீ இவ்வளவு நேரம் பேர் வச்சு வந்துட முடியாது. எனக்கு அது பஞ்சாயத்தே இல்ல. ஏன் பறக்கல அப்படின்னா சொல்றது பஞ்சாயத்து இல்ல. பறக்காத கருணை சாபம்